கிளர்க் prelims and PO prelims எழுத போறவங்களுக்கான முக்கியமான வீடியோ இந்த வீடியோ. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 30 days பேங்கிங்கான வொர்க் ஷாப் நம்ம மதுரையில கண்டக்ட் பண்ண போறோம். சோ அதுக்கான கூகுள் ஃபார்ம்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அது தவிர்த்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்க்கு இன்னைக்கு 1 day மட்டும் ஆஃபர் இருக்கு. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு SBI மெயின்ஸ் கூப்பன் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு 2 வருஷமாவே சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, உங்களோட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதுல உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ, நீங்க எப்படி நேமை ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த நேம் இருக்கிற மாதிரியான ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வித் ஜெராக்ஸ் அதை கொண்டு போங்கன்ட்டு. ஏன்னா இந்த டைம் நிறைய பேருக்கு அது கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டுல வந்து இப்போ வர்ஷினி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வர்ஷினி எம்னு இருக்குன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நீங்க வர்ஷினி அப்ப எம்முக்கு பதிலாக இப்போ உங்க அப்பா நேம் முருகன் வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் நேம்ல முருகன் கொடுத்துருப்பீங்க. பட் உங்க ஆதார் கார்டுல வர்ஷினி எம்னு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்றாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இனி இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை தான். ஆனால் வந்து என்னன்னா, அங்கே போயிட்டு வந்து திருப்பி ஆதார் டவுன்லோட் பண்ணி ஓடிபி வர சொல்லி தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பெட்டர் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்க நேம் எப்படி இருக்கோ, அதாவது ஏதோ ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான நேமா அப்ளை பண்றப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கொடுங்க. அது முக்கியமானது. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரியே நேம் இருக்க ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபையும் ஜெராக்ஸையும் நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப கொண்டு போய்க்கோங்க. இது முக்கியமான ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இது நம்ம காலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீக் தயவு செஞ்சு ஈஸியான மார்க், அதாவது மெமரி பேஸ்டு மார்க் எடுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கு முந்தின வருஷம் கொஸ்டின்ஸ் அது சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு யூஸ்வலாகவே இந்த மார்க் டெஸ்ட்ல எல்லாத்துலேயுமே டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க முன்னாடிலாம் கண்டிப்பா டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எடுக்கணும் தான், அது எடுத்திருக்கணும் தான். ஆனா இந்த லாஸ்ட் ஒரு வீக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் அப் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க தயவு செஞ்சு எடுங்க. எதுக்காக முக்கியமா நான் சொல்றேன்னா, அந்த 1 வீக் வந்து நம்மளுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகணும், அதே மாதிரி நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் ஆகணும். ஒரு டஃப்பான மார்க் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின்லயே உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அந்த இடத்துல எனக்கு ஸ்பீடு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகாது. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிடும். ஐயோ டிஃபிகல்ட்டா இருக்கே, நமக்கு எப்படி அங்கே போய் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் லோ ஆயிடும். ஸோ எப்பவுமே எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அது கஷ்டமாகவும் இல்லை ஈஸியாகவும் இருக்காது, எக்ஸாம் பேட்டர்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல வச்சிருக்கிறத விட ஒரு லெவல் வந்து கம்மியா தான் இருக்கும், மெமரி பேஸ்ட் கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்ப. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்ணுங்க. அதுதான் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். அண்ட் நாளைக்கு உங்களுக்கு மெமரி பேஸ்ட் கொஸ்டின், அதாவது சாட்டர்டே எக்ஸாம் நடந்துச்சுல SBI கிளர்க் எக்ஸாம், அந்த ஷிப்ஸ்ல கேட்டக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நான் கம்பைன் பண்ணி நாளைக்கு 10:15 இங்கிலீஷ்க்கான மெமரி பேஸ்டு செஷன் உங்களுக்கு நம்ம கேஆர் லாஜிக்ஸ் யூடியூப் சேனல்ல வரும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இந்த 2 விஷயம் தான் நான் மெயினா சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க போறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கரெக்டா நேம் கொடுத்து அதே மாதிரி பேர் இருக்கக்கூடிய ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டையும் ஜெராக்ஸையும் கொண்டு போங்க. அண்ட் அதே மாதிரி மார்க் டெஸ்ட், அந்த முன்னாடி வீக் எக்ஸாம் இருக்குன்னா, அடுத்து PO அப்பியர் ஆகிறவங்களுக்கும் சொல்றேன், எக்ஸாம் இருக்குன்னா முன்னாடி இந்த ஒரு வாரம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெமரி பேஸ்டு கொஸ்டின் அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இல்லை ஈஸியா இருக்கக்கூடிய மாதிரி மார்க்ஸ், ஈஸி லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் அதை எடுங்க. அதுவும் கான்ஃபிடன்ஸா பூஸ்ட் பண்ணும். ஸோ